அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த 2025ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திருவிழாவுக்கான டிக்கெட் புக்கிங் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். பிரம்மாண்ட திருப்பதி திருமலை வைகுண்ட ஏகாதேசி 10 சொர்க்கவாசல் சிறப்பு திருவிழாவை பற்றிய நமது யூடியூப் சேனல் இந்த மிக முக்கியமான வீடியோக்களை கடைசி வரைக்கும் பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதி திருமலையில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாவால ஒன்றான வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை 10 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. திருப்பதி திருமலை வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை கொண்டாட இன்னும் 23 நாட்களே உள்ள நிலையில் திருவிழா ஏற்பாடுகளை பற்றி ஆலோசிக்க இன்று கூடிய கூட்டத்தின் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை வைகுண்ட ஏகாதசி ரூபாய் 300 விரைவு சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளுக்கான ஆன்லைன் புக்கிங் டிசம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்குகின்றது. ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரையான வைகுண்ட ஏகாதசி ரூபாய் 10,500 ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட்டுக்கான தரிசனங்களுக்கான ஆன்லைன் புக்கிங் தேதி டிசம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்குகின்றது. ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரையான 10 நாட்களுக்கு வைகுண்ட துவார தரிசனங்களுக்கு கீழ் திருப்பதியில் 8 இடங்களிலும் திருமலையில் 1 இடங்களிலும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படும். வைகுண்ட ஏகாதசிக்கு கீழ் திருப்பதியில் உள்ள எம்.ஆர். பள்ளி, ஜீவகோனா, ராமநாயர் பள்ளி, ராமச்சந்திரா புஷ்கரணி, இந்திரா மைதானம், ஸ்ரீனிவாசம், விஷ்ணுநிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் திருமலையில் உள்ள கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் ஆகியவற்றில் இலவச தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இலவச தரிசன டிக்கெட்டுகள் வையும் மழங்களில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடுகளை செய்ய தேவஸ்தான முதன்மை பொறியாளருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். டோக்கன் அல்லது டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். டிக்கெட் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வரலாம், ஆனால் தரிசன வரிசையில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தேவஸ்தானம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி அன்று உயர் விஐபிகளுக்கான புரோட்டோகால் எனப்படும் நெறிமுறை தரிசனம் அதிகாலை 4:45 மணிக்கு தொடங்குவதாக தேவஸ்தானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி அன்று கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் தேவ ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி அன்று காலை 9 முதல் 11 மணி வரை தங்கத்தேர் திருவிழா நடைபெற இருப்பதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியான மறுநாள் அன்று ஜனவரி 11ஆம் நாள் அன்று வைகுண்ட துவாதசி நாளன்று காலை 5:30 முதல் 6:30 மணி வரை ஸ்ரீவாரி புஷ்பகரணியில் சக்கர ஸ்நானம் நிகழ்ச்சி நடைபெறும். வைகுண்ட ஏகாதசிக்கு கோவிந்த மாலை பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன வசதி வழங்கப்படாது என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசி அன்று தேவஸ்தானம் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து திருமலையில் போக்குவரத்து சீரமைக்கும் நடவடிக்கைகள் எடுக்குமாறு காவல்துறையிடம் தேவஸ்தானம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனவரி 10 முதல் 19 வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் 10 நாள் முழுவதும் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னப்பிரசாதம் விநியோகிக்கும். இதன்படி அன்னப்பிரசாத பிரிவினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10 முதல் 19 வரை வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் 10 நாட்கள் முழுவதும் பக்தர்களுக்கு டீ, காஃபி, பால், உப்மா, சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்யப்படும் என தேவஸ்தானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10 முதல் 19 வரை ஏகாதசி திருவிழாவின் 10 நாள் முழுவதும் பக்தர்களுக்கு வழங்க எந்தவித இடையூறும் ஏற்படாத வரையில் தினமும் 3,50,000 லட்டுக்கள் இருப்பு வைக்கப்படும். மேலும் கூடுதலாக 3,50,000 லட்டுக்கள் இருப்பு வைக்கப்படும் எனவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிக்கப்பட்டுள்ளன. முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 10 நாள் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் பொது பக்தர்கள் அதிகம் நேரம் காத்திருக்காமல் முன்னுரிமை கொடுத்து தரிசனம் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது.
கீழ்த்திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும் தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும். டிக்கெட்டுகள் ஜனவரி 9 இரவு முதலே வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கீழ்த்திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட் கொடுக்கும் தேதி மற்றும் நேரம் அறிவிக்கப்பட்டவுடனே நமது யூடியூப் சேனலில் வீடியோ வெளியாகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.